අග්‍රාමාත්‍යතුමාට යොමු කරන්නට බලාපොරොත්තු වෙන්නේ. பிரதமரிடம் இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகின்றனர். சந்தரு குமாரசிங்க என்பவர் அண்மையில் விமான நிலையத்தில் ஒரு விடயம் தொடர்பாக தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். சமூக ஊடகங்கள் வாயிலாக இது அநேக மாணவர்களது கவனத்தை ஈர்த்தது. சந்தரு குமாரசிங்கவிற்கு இலங்கையின் மீயுரான அரசியலமைப்பின் பிரகாரம் பாதுகாப்பு உள்ளது. அவருக்கு கருத்து சுதந்திரம் உள்ளது. அவருக்கு கருத்து தெரிவிப்பதற்கான உரிமை உள்ளது. கருத்து சுதந்திரத்திற்கு எவராலும் இடையூறை ஏற்படுத்த முடியாது. பின்னர் அவரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை நடத்தியுள்ளனர். விமான நிலையத்தில் அவர் தெரிவித்த கருத்து தொடர்பிலேயே விசாரணை நடத்தியுள்ளனர். இது போலீஸ் ஆட்சி நிலவும் நாடு அல்ல. இது சர்வாதிகார நாடு அல்ல. இது ஜனநாயக நாடு. கருத்து சுதந்திரம் உள்ளது. ஆகவே சந்தரு குமாரசிங்கவை இனியும் துன்புறுத்தாமல் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி இதனை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். அவர் மனதில் உள்ளதை கூறினார். இதனை பெரிதுபடுத்த தேவையில்லை. பிரதமர் தலையீடு செய்து இந்த விடயத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். வேறு நாட்களில் இந்த விமான நிலையத்தில் காணப்படாத ஒரு நிலைமை அன்று இருந்ததன் காரணமாகவே அந்த இளைஞன் கோபமடைந்தார். ஆகவே அந்த இளைஞன் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முனைவதற்கு பதிலாக அவரது நியாயமான கோபம் தொடர்பில் கவனம் செலுத்தி அந்த இளைஞன் தொடர்பில் கருணை அடிப்படையில் சிந்தித்து அவருக்கு எதிராக தேவையற்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் என நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அந்த சந்தர்ப்பத்தில் இவரது விசா காலாவதியாக இருந்தது. ஆகவே அந்த கரும பீடத்திற்கு சென்று விசாவை பெறுமாறு குடிவரவு அதிகாரிகள் கூறியுள்ளனர். அவர் ஆவணங்களை முன்வைத்த போது ஆம், அதனை வழங்க முடியும், வரிசையில் காத்திருக்குமாறு கூறியுள்ளனர். இதன் போதே அவர் கூச்சலிட ஆரம்பித்துள்ளார். இதற்கு முன்னர் அத்தகைய வரிசை இருந்ததில்லை என அவர் கூறுகின்றார். குடிவரவில் நீண்ட வரிசை என ஃபேஸ்புக்கில் எவ்வளவு பகிரப்பட்டிருந்தது. எனக்கு எவ்வளவு முறைப்பாடுகள் கிடைக்கின்றன. 6 மாதங்களுக்கு முன்னரும் இருந்தது. இத்தகைய வரிசைகள் எப்போதும் இருந்துள்ளன. நான் விமான நிலையத்திற்கு அறிவித்துள்ளேன். 3 கரும பீடங்கள் உள்ளன. அதனை 6ஆக அதிகரித்து தருமாறு கேட்டுள்ளேன். உண்மையில் அவருக்கு பிரச்சனை இருந்ததா, இல்லாவிட்டால் வேறு அரசியல் சக்தி இதன் பின்னர் இருந்ததா என்பதை அறிய வேண்டிய தேவை எமக்கு இருந்தது. எந்த கட்சி இதில் தொடர்புபட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். இது எவ்வாறு நடந்தது என்பதையும் நாம் அறிவோம். தற்போது இதனை திரிவுபடுத்தி சித்தரிக்க முயற்சிக்கின்றனர். போலீஸ் நிலையத்திற்கு நேற்று வந்தபோது அங்கு வந்திருந்தவர்களையும் நாம் அறிவோம். இதனை தொடர்ச்சியாக கொண்டு செல்வோம் என்பதை நான் கூற வரவில்லை. எனினும் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றால் கட்டாயமாக போலீசார் நடவடிக்கை எடுக்க நேரிடும், வாக்குமூலம் பெற நேரிடும். இதுவே நேற்று நடைபெற்றது.